அஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதங்களின் மகிமை அப்படிங்கிற தலைப்புல ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் ஒவ்வொரு மாதத்துக்கான மகிமைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். வரக்கூடிய பங்குனி மாதம் மகிமையை பற்றி ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இந்த மாதங்களின் மகிமை அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதில் இந்த பங்குனி மாதத்தோட சிறப்புகள் என்ன, முக்கியமான விரத நாட்கள், தவிர்க்க வேண்டியவை, செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா நம்ம கேலண்டரில் பார்க்கறது தான் எல்லாமே, முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நாட்களோட சிறப்பு, அந்த மாதத்துக்குன்னு சில மகிமைகள்லாம் உண்டு. இந்த மாதத்தில் அதை செஞ்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். சொல்லுங்கள் சார். மாதங்களில் 12 மாதங்கள் கடைசி மாதம். இந்த மாதம் வந்து குருவோட மாதம், குருவுக்கு சொந்தமான மாதம் பங்குனி மாதம். அதாவது ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த கிழமையில் பிறக்கணும்னு ஒரு விதி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்துருக்கோம். ஆமாம் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி வரும்போது இந்த பங்குனி மாதமானது இந்த தமிழ் வருஷம், அந்த தமிழ் வருஷம் என்ன கிழமையில் பிறந்ததோ, சித்திரை ஒன்று என்ன கிழமையில் பிறந்ததோ, அதுலேருந்து கரெக்டாக 7வது கிழமையில் பிறக்கும். தமிழ் வருஷம் வந்து திங்கக்கிழமையில் பிறந்தது. ஸோ இது 7வது கிழமைங்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமையில. அதாவது எந்த மாதத்தை என்ன கிழமையில பிறந்ததோ, சித்திரை ஒன்று அதுக்கு முந்தின நாள். அது மாதிரி இதே விதி வந்து ஆவணி மாதத்துக்கும் உண்டு. ஓகே, ஆவணிக்கு இதே ஒரு விதி வந்து உண்டு. அதனால இந்த இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறக்கும் பங்குனி 1. இப்போ வந்து இந்த பங்குனி மாதம் தொடக்கம், பங்குனி மாதத்தில் வந்து எப்படின்னா வட இந்தியாவிலலாம் இது வந்து வசந்த கால தொடக்கம். வசந்த காலம் வந்து ரொம்ப அருமையான காலம். அதாவது பகவத்கீதையில் கண்ணன் கூட சொல்லுவார் இல்லையா, காலங்களெல்லாம் வசந்தம் அப்படின்னு பாட்டு. பறவைகளுக்கு கூட நிறைய பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் கூட இந்த வசந்த காலம் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு நம்ம குயில். ஓகே, குயில் வந்து எப்படின்னா அதுக்கு 4 மாதம் தான் கூவும். இந்த வசந்த காலத்தில் மட்டும்தான் கூவும். ஓகே, குயில். அதுக்கப்புறம் 8 மாதம் கூவாது. கோகிலம்னு பேர் குயிலுக்கு. சரி சார். 8 மாதம் மௌனமாக இருக்கும். ஓ சரி சார். இந்த குயில் இப்பெல்லாம் கேட்குது. எப்போ என்ன பங்குனி மாதம், அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, பங்குனி மாதம் தான் வேப்ப மரம் வந்து காய்ச்சி பழமெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு அந்த வேப்ப மரம் ரொம்ப பிடிக்கும். வேப்ப மரத்தை சாப்பிட்டோன்னா அதுக்கு வாய்ஸ் வரும், குரல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார். வேப்ப மரம் 4 மாதம் வேப்ப மரம் கிடைக்கும். அது ஆடிக்கு மேலே அது வேப்ப மரம் வந்து காய்க்காது, அந்த பழம் கிடைக்காது. அதனால அதோட வாய்ஸ் அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை கூவாது. அதனால தான் அந்த வசந்த காலத்தை பற்றி, வசந்த காலம் வந்து பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மனுஷனுக்கு கூட வசந்த காலத்தை கல்யாணம் பண்ணோம்னா உடனே குழந்தை ஊத்துறான்னு கூட விதி. ஓ சரி சார். இல்லை, இது நீங்கள் சொல்லும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது சார். இளையராஜாவோட பாட்டு, மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ அப்படின்னு. அது கூட அந்த வேப்பந்தோப்பு கிளியும் நீதானோ அப்படின்னு சொல்லி. ஆமா, குயிலும் வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. வேப்பந்தோப்புலயே உட்காந்துருக்கும் குயில், சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். கரெக்ட் சார். நல்லா பாடுறீங்களே. இல்ல சார், நீங்க சொன்ன உடனே டக்குன்னு அந்த பாட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. கரெக்டா சொன்னீங்க. கிழக்கே போகும் ரயில்ல. கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட். நீங்க அப்பெல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆமா சார். அந்த படம் வந்து பாட்டு நல்லா அருமையான பாட்டு சார். அது பிறந்த அந்த பாட்டு வந்தப்ப நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, நாங்களாம் கேட்டோம். சரி. அந்த வசந்த காலம் வந்து, அதனால வசந்த காலத்துல வந்து இது வந்து கடைசி, அதாவது பங்குனி கடைசியாக வந்தால் கூட வசந்த காலம் தொடக்கம். இந்த பங்குனினால எல்லாருக்கும் முதல்ல யாவத்துக்கு உத்தரம் தான் வரும். பங்குனி உத்தரத்துக்கு வந்து தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள் அது பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு தான் பார்வதிக்கு சிவபெருமானுக்கு பார்வதி கைலாயத்தில் திருமணம் நடந்தது. அன்னைக்கு தான் நடந்தது, உத்தரத்தை அன்னைக்கு தான் நடந்தது. அதே மாதிரி முருகன் வந்து தேவயானை திருமணம் பண்ணதும் அன்னைக்கு தான், பங்குனி உத்தரத்தை. ஸ்ரீராமர் சீதைக்கு திருமணம் கூட அன்னைக்கு தான் நடந்தது, பங்குனி உத்தரத்தை நடந்தது. அப்புறம் ஆண்டாள் வந்து ரங்கநாதன் திருமணம் பண்ணது இந்த பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு தான். ஓகே. மகாலட்சுமி வந்து விஷ்ணுவை நினைச்சு இந்த விரதம் இருந்து அவரோட இடது மார்பில் போய் உட்கார்ந்தது அன்னைக்கு தான். ஓகே. இன்னும் ஐயப்பன் பிறந்தது வந்து பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு தான் பிறந்தது. ஓகே. ஐயப்பன் பிறந்தது. சார், ஒரு சின்ன கேள்வி சார். சார், இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு இப்போ சோமுகூர்த்தமே நாட்கள் இல்லைன்னாலும் திருமணம் வைக்கலாமா சார்? அன்னைக்கு பௌர்ணமி உத்தரம் கிட்டத்தட்ட, அதனால வைக்க மாட்டாங்க. அது மட்டும் நம்ம ஆளுகளுக்கு பங்குனி மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கு
உகத மாதம் கிடையாது, சூரிய கடைசி மாசம் அப்படிங்கிறது. சூரிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. கரெக்ட் சார். அது பங்குனியில வந்து பெரும்பாலும் அது வந்து பௌர்ணமியில தான் வரும், அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. சரிங்க சார். அது அன்னைக்கு வந்து அதே பங்குனி உத்திரத்துல சந்திரன் வந்து பிரம்மனை நோக்கி தவம் இருந்து தட்சிணோட பிள்ளைங்க 27 குமரிகளை வந்து பெண்களை வந்து மனைவி ஏற்றுக்கிட்ட நாள் அன்னைக்கு தான் திருமணம் செஞ்ச நாள். 27 பெண்களை திருமணம் செஞ்ச நாள் அன்னைக்கு தான். அப்புறம் மன்மதனை வந்து சிவபெருமான ஒரு கோபத்துல வந்து மன்மதன் எரிச்சுவார் இல்லையா, ரதி வந்து கேட்டுக்கிட்டதெல்லாம் அன்னைக்கு அவனுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் சேர்த்து வச்சு அன்னைக்கு தான், அந்த பங்குனி உத்திரத்துல தான். அப்புறம் இன்னொன்று என்ன, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம இதில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அவளை எரிச்சிட்டாங்க, கோவத்தில் எதிரிகள்லாம் எரிச்சிட்டாங்க. எரிச்சு அந்த சாம்பலை ஒரு குடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ வந்து திருஞான சம்பந்தம் அங்கே வராது, அந்த கோயிலுக்கு வராது. கோயிலுக்கு வந்து ஒரு பதிகம் பாடி அந்த சாம்பலுக்கு உயிர் கொடுத்துருவாரு. அது நடந்தது இன்னைக்கு அந்த பங்குனி உத்திரத்தில் தான் நடந்தது. இப்படி பங்குனி உத்திரத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. என்ன சொல்லப்போனால் உத்திரத்துக்கு வந்து வேத காலத்தில் வந்து அர்ஜுனின்னு பேர். அர்ஜுனின்னா உத்திரம். பஞ்சமாண்டவர் ஒருத்தரான அர்ஜுனன் வந்து பிறந்த அன்னைக்கு தான், அந்த பங்குனி உத்திரத்தை தான் பிறந்தான். அதனால நட்சத்திரத்தோட பேரே அவனுக்கு வச்சுட்டாங்க. நட்சத்திரத்தோட பேர் அர்ஜுனி பேரே அவனுக்கு அர்ஜுனன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் ராமர் வந்து இலங்கைக்கு இவன் அனுப்புறாரு. யார அனுமன் அனுப்பும்போது எப்படி இருக்கா என்ன நீ இப்போ போய் பார்த்துட்டான்னு சொல்லி தூது அனுப்புறாரு இல்லையா. தூது அனுப்புறது என்னைக்குன்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான். அவன் கூட சொல்லுவான், அனுமன் கூட சொல்லுவான், இன்னைக்கு நீங்கள் இப்போ போச்சு இல்லைங்க, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகிறனே அப்படின்னு சொல்லுவான் அனுமன். அப்போ என்ன சொல்லுவாருப்பா, அப்போ நாளைக்கு வந்து அஸ்தம், என்னோட நட்சத்திரத்துக்கு நேர் 7வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்துக்கு நீ போனால் காரியம் வெற்றி அடையாது, நீ இன்னைக்கு போ கட்டாயப்படுத்தி அனுப்புவார். அதுவும் விஜயமுகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம், மத்தியானம் 2 மணிலேருந்து 2:42 வரைக்கும், 2:42 மணி வரைக்கும் விஜயமுகூர்த்தம்னு சொல்லுவாங்க. விஜயமுகூர்த்தம் அப்படின்னா வெற்றி. அந்த நேரத்தில் அந்த மத்தியானம் வர அந்த 2 to 2:48 வர முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம். இந்த 2 to 2:48 வர அந்த முகூர்த்தத்தில் இந்த முகூர்த்தத்தில் நீ போனான்னா நீ போகிற காரியம் வெற்றி அடையும். அதனால இந்த முகூர்த்தத்தில் தான் போதும், இன்னைக்கு தான் போடும், பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் போகணும்னு சொல்லி அவனை கட்டாயப்படி தான் அனுப்பிப்பாரு. அது நடந்தது இந்த பங்குனி உத்திரம் தான். ஸோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு எவ்வளோ சிறப்பு, காரிய வெற்றி. அன்னைக்கு அது ஒரு விஷயம், காரிய வெற்றி. இந்த பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருந்து அது சிவபெருமான் பார்வதியை நோக்கி விரதம் இருந்து வீட்டில் விரதம் இருந்து இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். முருகன் கோயிலுக்கும் போகலாம், பெருமாளையும் கும்பிடலாம். இதெல்லாம் வந்து பங்குனி உத்திரத்தோட சிறப்பு. பங்குனி உத்திரம் அந்த வருஷம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வருது. அதாவது இப்போ 18 பங்குனிக்கு 18. அப்புறம் இன்னொரு பண்டிகை, முக்கியமான பண்டிகை இருக்குதுல என்னன்னா தெலுங்கு வருஷ பிறப்பு. தெலுங்கு வருஷ பிறப்பு எப்போ வருவோம்னா பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும், பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும். பங்குனி மாதம் அமாவாசைக்கு அன்னைக்கு தான் தெலுங்கு வருஷ பிறப்பு வரும், யுகாதின்னு போட்டுருவாங்க. அதில் தெலுங்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு தான் வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கும். வசந்த நவராத்திரிங்கிறது அம்பிகையோடு வணங்கக்கூடிய ஒரு நாள். 9 நாளும் 9 விதமான சிறுமிகளை வந்து அம்பிகையை வடிவம் கொடுத்து அவங்கள வணங்குவாங்க. இந்த 9 நாளும் இந்த 9வது நாள், அந்த 9வது தேதி அன்னைக்கு தான் ராமநவமி வரும், ராமர் பிறந்த நாள். இது சில நேரங்கள் சித்திரையில வரும். அது வந்து அவங்களுக்கு இந்த சாந்திரமான மாதம்னு கணக்கு. அப்படி வரும்போது இந்த ராமநவமி 9வது நாள் வரும், கரெக்டாக வரும். 9வது நாள் தான் அவர் கரெக்டாக ராமநவமி. ராமர் பிறந்ததில் நிறைய புதுச்செடிகள்லாம் இருக்குது. அது என்னென்னா ராமருக்கு வந்து ஒரு அக்கா உண்டு, அது நிறைய பேருக்கு தெரியுது. அவர் பேர் சாந்தியை. அவர் பேர் சாந்தியை. அது முதல்ல தசரனுக்கு அந்த குழந்தை பிறந்தப்ப அந்த குழந்தையோட கை காலெலாம் ரொம்ப சூம்பி போயிருந்தது. சூம்பி போய் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. வளர்ச்சி இல்லாமல் இருந்தவொடனே தசரதர் வந்து வசிஷ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தை இருக்கேன் என்ன செய்யறதுன்னு கேட்டோன்னா, சரி நான் அரண்மனை ஜோசியர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி ஜோசியர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குழந்தைய வந்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு சுவீகாரம் கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கைகாலெல்லாம் வளர்ந்துடும், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால பக்கத்து நாட்டு அரசன் யாரும் அங்க தேசத்து அரசன் ரோமபாதன் ஒருத்தன். ரோமபாதனுக்கு அந்த குழந்தைய முறைப்படி சுவீகாரம் கொடுத்துட்டாங்க, தத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அதே மாதிரி ஜோசி சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட கை காலெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. இந்த குழந்தை நல்லா அழகான குழந்தைய மாறிடுச்சு.
அதுக்கு வயசு காலம் வரும்போது ரிஷிசிருங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி, பெரிய ரிஷி. அந்த ரிஷிசிருங்கர் யாருன்னா ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர். எல்லா ரிஷிகளும் அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள் அவர் ரிஷிசிருங்கர். அவர் போகிற இடமெல்லாம் மழை பெய்யுமா, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் மழை பெய்யுமா. அந்த மாதிரி இடம் தான் அது. அப்போ அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தசரதத்தை கேட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. தசரதத்தை கேட்டு கல்யாணம் பண்ணோன்னா அவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவன்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை, வாரிசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு, நீங்கள் நினச்சா ஒரு வாரிசு உருவாக்கலாம், ஏதாவது யாகங்கள்லாம், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யாகங்கள்லாம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரிசு உருவாக்கி கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணான்னு மனைவி சொன்னவொன்னு கேட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே ஆயத்திக்கு வந்து தசரதன் சொல்லலாம் உட்கார வச்சு புத்திர காமேஷ் யாகம் பண்ணுறாரு. இந்த புத்திர காமேஷ் யாகங்கிறது முதல்ல இது பண்ணது அவர் தான், ரிஷிசிருங்கர் தான். புத்திர காமேஷ் யாகம் பண்ணி தான் இந்த பாயசமெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பாயசம் கொடுத்து அதில் தான் ராமர் பிறக்கிறார். ராமநவமி அன்னைக்கு தான் நடந்தது. இது இது பங்குனி மாதம் தான் நடந்தது. பங்குனி மாதம் இல்லை, அந்த வசந்த நவராத்திரியோட கடைசி நாள், 9 நாள். வடநாட்டிலலாம் இந்த பண்டிகை ரொம்ப கொண்டாடும். வசந்த நவராத்திரி தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் தானே கொண்டாடும். ஸோ இதெல்லாம் பங்குனி மாதத்தோட சிறப்புகள். அதுமே சார் ரொம்ப நிறைய இது புராண கதைகள்லாம். அதோட உங்கள் பாட்டு நல்லா இருந்தது. இல்லை சார், பாட்டு எப்போனா கேட்கலாம், இந்த மாதிரி கதைகள் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் சார். அதை நீங்க கரெக்டாக அதை இன்டர்வியூ கரெக்டாக அந்த பாட்டை கொண்டு வந்து சேர்த்தீங்களே, நல்லா இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது சார். என்னப்பா அந்த பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. பங்குனி உத்தரத்துல நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கு. காரிய வெற்றி, முருகன் திருமணம், சிவபெருமான திருமணம், ஆண்டாள், ராமர், சந்திரன், இவ்வளவு பேருக்கு திருமணம் நடந்த நாள். அது வருஷத்தோட கடைசி விரதம் இருந்தால், பங்குனி உத்தரத்தன்னைக்கு சிவபெருமான் நினைச்சு விரதம் இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார்.